தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 10 முதல் 23 வரை. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. இதற்கு நான் அதிக விளக்கங்கள் கொடுக்கவில்லை. ஐஸ்வர்யம் அதிகமாக இருந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அதிகம் யோசிப்பார்கள். சிலர் அது வேண்டாம் என்று தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகிக் கொள்வார்கள். நீங்களே உங்களை சிந்தித்து பார்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளாக வரும் வாழ்க்கையை வாழுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.